Hey guys, so welcome back to a beautiful video. இந்த வீடியோல நம்ம வந்து அட்டானமஸ்க்கும் நான் அட்டானமஸ்க்கும் என்னதான் வித்தியாசம், ஸோ இந்த ரெண்டு காலேஜஸ்க்கும் அப்படி என்னதான் டிஃபரன்ஸ் இருக்கும், நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும் இல்லையா? ஐயோ மீண்டும் மீண்டுமா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அட்டானமஸ் காலேஜ்னா என்ன, நான் அட்டானமஸ் காலேஜ்னா என்ன, இதை பற்றி உள்ள டீட்டெயில்ஸ் என்ன, எது எடுத்தால் நமக்கு பெஸ்ட்டாக இருக்கும், எது பெட்டர் பிளேஸ்மெண்ட் கிடைக்கும், நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ இந்த கொஸ்டின்ஸ்க்கான ஒரு ஆன்சரை தான் கம்ப்ளீட்டான ஒரு வீடியோவாக இது இருக்கும். ஒரு 5 நிமிஷம் மட்டும் ஸ்பேர் பண்ணி இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிளியராக ஒரு ஐடியா கிடச்சிரும். உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா அட்டானமஸ் காலேஜ்னா இப்போ நம்ம வந்து சமைச்சு நம்ம சொந்தமாக வந்து இன்க்ரீடியன்ஸ் போட்டு நம்ம வந்துட்டு எல்லாமே நமக்கு பிடிச்ச மாதிரி வந்து ஒரு பொருளை ஒரு சாப்பாடை செய்கிறதுங்கிற அட்டானமஸ். இப்போ இதே இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா யாரோ செஞ்சு யாரோட ரெசிபியை வந்துட்டு அப்படியே நீங்கள் வந்து அப்படியே பட்டும் படாமல் வந்து உங்கள் கையில் கொண்டு கொடுக்க உங்கள் டேபிளில் கொண்டு வைக்கிறது நான் அட்டானமஸ். ஸோ இப்போ உங்களுக்கு புரியலை அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக நான் சொல்கிறேன். ஸோ அட்டானமஸ் காலேஜில் இப்போ ஒரு யூனிவர்சிட்டி கீழே வரீங்க அப்படின்னா கூட அவங்களுக்கு ஓனாக வந்து அவங்களால வந்து கரிக்குலம் செட் பண்ண முடியும், அவங்களால ஓனாக வந்து பேப்பர் செட் பண்ண முடியும், அவங்களுக்கு தேவையான சப்ஜெக்ட்ஸை சூஸ் பண்ண முடியும். இப்போ இன்றைக்கி ட்ரெண்டில் இருக்கக்கூடிய வந்து மாடல்ஸு, இன்றைக்கி ட்ரெண்டில் இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்ஸை அவங்களால வந்து அந்த இன்ஸ்டியூஷன் இன்க்ளூட் பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து அட்டானமஸ் காலேஜ். இந்த சைடு அப்படியே பார்த்தீங்கன்னா நான் அட்டானமஸில் உங்களுக்கு வந்து ஃப்ளெக்சிபிலிட்டி கண்டிப்பாக கிடையாது. இப்போ நீங்கள் வந்து அண்ணா யூனிவர்சிட்டிக்கு வரீங்க, இல்லை இப்போ நீங்கள் மெட்ராஸ் யூனிவர்சிட்டிக்கு வரீங்க, எனி யூனிவர்சிட்டிக்கு வரீங்க அப்படின்னா அவங்களோட அதே கரிக்குலம், அவங்க என்ன கொடுக்குறாங்களோ அதே கொஸ்டின்ஸ், அதே வந்து சிலபஸ், அதே சப்ஜெக்ட்ஸ் தான் நீங்கள் வந்து இங்கே வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். உங்கள் காலேஜுக்குன்னு வந்து எந்த வந்து ஒரு ஃப்ரீடமும் இருக்காது, ஃப்ளெக்சிபிலிட்டியும் இருக்காது. வியாபாரம் மாட்டினவனுக்கு நீ வியாபாரம் பண்ணுறதுக்கு நான் திருச்சியாக தூக்கின்னு வர முடியும் பகத், சும்மா காணேத்துறாமனே. இதில் என்ன ப்ரோ இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இன்றைக்கி மார்க்கெட்டில் ட்ரெண்டில் இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கல. 2015 லாஸ்ட்டாக சிலபஸை மாற்றிருப்பாங்க, அதுக்கப்புறம் இன்றைக்கி 2025 10 வருஷமாக வந்து அதே சிலபஸை வச்சுருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களை வந்து நீங்கள் அப்டேட்டடாக இருக்க மாட்டீங்க. நீங்கள் அப்டேட்டடாக இல்லை அப்படின்னா உங்களுக்கு வேலைகள் கண்டிப்பாக கிடையாது. ஸோ வேலை வந்து உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா இன்றைக்கி இருக்கிற சாஃப்ட்வேர்ஸ், இன்றைக்கி இருக்கிற லேட்டஸ்ட் ட்ரெண்டை இன்றைக்கி நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ அதுதான் உங்களுக்கு வந்து பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். ரெண்டாவது விஷயம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா எக்ஸாமினேஷன்ஸ். ஸோ எக்ஸாமினேஷன்ஸ் வந்து அட்டானமஸ் காலேஜில் உங்களுக்கு வந்து ஓரளவு ப்ரெடிக்டபிளாக இருக்கும். உங்களோட கொஸ்டின்ஸு யார் செட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா உங்களுடைய சொந்த ஸ்டாஃப்ஸ், உங்களோட ஓன் ஸ்டாஃப் தான் செட் பண்ணுவாங்க. ஸோ ஆப்வியஸாக உங்களுக்கு வந்து 2-3 க்ளூ கொடுக்கலாம், 2-3 கொஞ்சம் ஐடியாஸ் கிடைக்கும். இந்த மாதிரி வரும்டா, இந்த மாதிரி வரும்டான்னு வந்து சொல்லுவாங்க அட்லீஸ்ட்டு. ஸோ ஓரளவுக்கு வந்து ஒரு ஐடியா, ஒரு ப்ரிப்பரேஷன் உங்களுக்கு வந்து கிடச்சிரும். ஸோ கொஞ்சம் பாஸ் பண்ணுறதுலாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். வேறஸ் நான் அட்டானமஸில் உங்களுக்கு டேரெக்டாக இப்போ அண்ணா யூனிவர்சிட்டியாலும் அவங்களோட கொஸ்டின் பேப்பர் அங்கேருந்தே வரும். அதே கொஸ்டின் பேப்பரை நீங்கள் வந்து எழுதுகிற மாதிரி இருக்கும் ஆல் ஓவர் எல்லா இடத்துலையுமே சொல்கிறேன். ஸோ அதில் வந்து யார் கொஸ்டின் பேப்பர் தயாரிக்கிறா, யார் என்ன கொஸ்டின்ஸ் வரும், என்ன மாதிரி மாடல் வரும், எதுவுமே உங்களுக்கு ஐடியா இருக்காது. அண்ட் இது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் எது வந்து ஈஸியாக இருக்கும். அட்டானமஸில் கொஞ்சம் வந்து ஓரளவு ப்ரெடிக்டபிளாக இருக்கும் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஆன்சர் பண்ணுறதுக்கு. அண்ட் மூணாவது விஷயம், இது வந்து முக்கியமான விஷயம்னு கூட வச்சுக்கலாம், அட்மிஷன் ப்ராசஸ். ஸோ அட்மிஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் அட்டானமஸ் காலேஜில் அந்த பர்டிகுலர் காலேஜோடைய அட்மிஷன் டிபார்ட்மெண்ட் ஒரு கண்டிப்பாக வந்து ஒரு விதமான ஒரு கண்ட்ரோல் இருக்கும். ஸோ அவங்க நினச்சாங்கன்னா உங்களுக்கு வந்து அட்மிஷன் வந்து ப்ரொவைட் பண்ண முடியும். ஸோ வேறஸ் நான் அட்டானமஸில் உங்களுக்கு வந்து அந்த மாதிரி பண்ண முடியாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு உங்களுக்கு வந்து ஒரு யூனிவர்சிட்டியில் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குது அப்படின்னா அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் நீங்கள் வந்து பாஸ் பண்ணி கிளியர் பண்ணி மார்க் ஸ்கோர் பண்ணி அப்படி தான் நீங்கள் வர முடியும். இப்போ நீங்கள் அண்ணா யூனிவர்சிட்டி அப்படின்னா டிஎன்ஏ வழியாக வந்து கவுன்சிலிங் போட்டு ஸோ அதில் வந்து உங்களுக்கு கட் ஆஃப் எவ்வளோ வருது அதெல்லாம் பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து அலோகேட் ஆகும். ஸோ இப்போ டாப் காலேஜஸ் சொல்கிறேன். அண்ட் லைக்வைஸ் இதே தான் வந்து உங்களுக்கு வந்து எல்லா நான் அட்டானமஸ் காலேஜ்லையுமே அவங்களுக்குன்னு ஒரு என்ட்ரன்ஸ் இருக்குது. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி அப்படின்னா, விஐடி யூனிவர்சிட்டி அப்படின்னா அவங்களே ஓன் வந்து ஒரு எக்ஸாம் இருக்குது, ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குது. அந்த எக்ஸாமை எழுதி அதில் வந்து எவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க அந்த ஸ்கோர்ஸை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து அட்மிஷனுங்கிறது. ஸோ ஓரளவுக்கு வந்து புரிஞ்சிருக்கும்னு ஒரு ஐடியா இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ரெண்டு பக்கம், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து அட்டானமஸ், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நான் அட்டானமஸ். எது ப்ரோ எடுக்கிறது, இது ரெண்டுமே வந்து கனமாக தான் இருக்குது. ரெண்டு எடுத்தாலுமே வந்து நான் வந்து போய் படிக்க தான் போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டுமே படிக்க தான் போகிறீங்க, அதில் டவுட்டு கிடையாது. இந்த பக்கம் கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும், இந்த பக்கம் கொஞ்சம் வந்துட்டு உங்களுக்கு வந்து மாடர்னான விஷயங்களை கற்றுக்கலாம். இந்த பக்கமும் வந்துட்டு நான் பேடுன்னு சொல்ல விரும்பலை, பட் இதை நீங்கள் எடுக்கிறதுக்கு பதிலாக இந்த பக்கம் நீங்கள் அட்டானமஸ் எடுத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். பட் அகெயின் அது உங்களுடைய சாய்ஸாக இருக்கணும், உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி பண்ணுங்கள். ஸோ நான் வந்து 3 டிஃப்ரென்ஸ், நான் வந்து முக்கியமான டிஃப்ரென்ஸ் நான் சொல்லியிருக்கேன். இது 3ஐயும் இந்த வீடியோ நீங்கள் மறுபடியும் பாருங்கள், ஃபுல்லாக போட்டு பாருங்கள். உங்களுக்கு வந்து எக்ஸாக்டாக இவன் என்ன சொல்லியிருக்கான் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிய வரும். அண்ட் இந்த வீடியோ நான் ரொம்ப சிம்பிளிஃபைடாக தான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு புரிகிற மாதிரி. ஸோ டெஃபினட்டாக நீங்கள் பார்த்து உங்களுக்கு எந்த காலேஜ் பிடிச்சிருக்கோ அதை வந்து போய் பார்த்து விசிட் பண்ணுங்கள், அந்த ஸ்டூடெண்ட்ஸ்ட்டு பேசுங்க, அங்கே காலேஜ் எப்படி இருக்குது, கேம்பஸ் எப்படி இருக்குது. கேம்பஸ்லாம் வந்துட்டு நீங்கள் வந்து ஃபோட்டோஸில் பார்க்குற மாதிரி ரியாலிட்டியில் இருக்காது. ஸோ டேரெக்டாக போய் விசிட் பண்ணி பாருங்கள், நல்லா இருக்கான்னு பார்த்து அட்மிஷன் போடுங்க, தயவு செஞ்சு சொல்கிறேன். ஸோ ஓவராலாக இந்த வீடியோஸ் ஃபுல்லாக சொல்லி இப்போ நம்புகிறேன். அண்ட் இதே மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது வந்து கண்டென்ட் பண்ணணும், எனக்கு இந்த டவுட் இருக்குது ப்ரோ, எனக்கு இந்த காலேஜ் பற்றி போடுங்க ப்ரோ அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு வந்து ஒரு ரிசர்ச்சுக்குன்னு ஒரு டைம் வேணும். அந்த ரிசர்ச் பண்ணி கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு வந்து பப்ளிஷ் பண்ணுறேன்.